தேவனுடைய வார்த்தையில தான் இருக்க தவிர வேற எதுலையுமே கிடையாது. அதனால ஆண்டவரே என்னோட கூட பேசு, ஆண்டவரே உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம், நீர் எங்களோடு கூட பேசு, உங்களுடைய நாமத்தை வெளிப்படுத்தும். நாங்கள் நம்முடைய திறந்து கேட்கிறோம் அப்பா, எங்களுடைய செவிகளை திறந்திருக்கும் அப்பா, வேத வசனங்களை கேட்கும்படியாக எங்களுடைய செவிகளை திறந்திருவீராக. வேதத்தை கேளாதபடி எங்களுடைய செவிகள் அடைக்கப்பட்டிருந்தால் அடைக்கப்பட்ட எங்களுடைய செவிகளை இந்த காலவேளை நீ திறந்திருவீராக. உங்களுடைய நாமத்தை கடந்து ஒப்புக்கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது வேதத்திலே ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்ளுவோம். ஆதியாகமம் புத்தகம் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன், நல்லா கவனிங்க. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம், நல்லா கவனிங்க, கொஞ்ச நேரம் கவனிங்க, ஒன்று முடிச்சிடலாம். ஆதியாகமம் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 12 வாசிக்கிறேன், கவனிங்க. பின்பு அந்த புருஷர் லோத்தை நோக்கி, இவ்விடத்தில் இன்னும் உனக்கு யார் இருக்கிறார்கள்? நல்லா கவனிங்க, இன்னும் இந்த இடத்துல உனக்கு யார் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. மருமகனாவது, உன் குமாரராவது, உன் குமரத்திகளாவது, பட்டணத்தில் உனக்குள்ளே எவர்களாவது இருந்தால், யாராவது இருந்தா அவர்களை இந்த ஸ்தலத்திலிருந்து வெளியே அழைத்துக் கொண்டு போ, நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழிக்க போகிறோம். அதாவது லோத்துவை குறித்து இங்கே சொல்லப்பட்ட ஒரு வசனம். அதாவது லோத்துவையும் லோத்துவின் குடும்பத்தை கர்த்தர் காப்பாற்றினார். அதை குறித்து தான் பார்க்க போறோம். அதாவது ஆண்டவர் நம்மை காப்பாற்றுகிற தேவன், நம்மை காப்பாற்றுகிற தேவன். நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்கே லோத்துவையும் அவனுடைய குடும்பத்தாரையும் ஆண்டவர் காப்பாற்றினார். அதே போலதான் கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற உங்களையும் என்னையும் கர்த்தர் என்ன செய்கிறார்? காப்பாற்றுகிறார். ஆண்டவர் நம்மளை காப்பாற்றுவார், கவலைப்படாது. அதாவது சமுத்திரத்துல கிடக்கிற மீன்கள், மீன் தெரியுங்களா? சமுத்திரத்துல கிடக்கிற மீன், அந்த மீன்களை காப்பாற்ற யார் என்றால் தேவன். சமுத்திரத்தில் கிடக்கிற மீனை காப்பாற்றுறாரு இல்லையா? நீங்க போய் இற போடுறீங்களா? இல்ல, நல்லதான் வாழுது. மீனை பார்த்தீங்கன்னா எவ்வளவு பெருசா இருக்கு, நல்லா கொழுத்து போயிருக்கும். காரணம் என்ன? தேவன் கொடுக்கிற சாப்பாடு. தேவன் திமிங்கலத்தை காப்பாற்றுகிறார், சமுத்திரத்தில் மீன்களை காப்பாற்றுகிறார். சின்ன மீனா இருந்தாலும் பெரிய மீனா இருந்தாலும் எல்லா மீன்கள், சமுத்திரத்தில் கிடக்கிற எல்லா மீன்களையும் காப்பாற்றுகிறது தேவன். அது மாத்திரம் இல்ல, ஆகாயத்துல அத பறவைகள் பறக்குது, பறவைகள் பார்த்துக்கிறோம். இந்த பறவைகளை காப்பாற்றாது. நீங்க சாப்பாடு கொடுக்குறோம், நாம கொடுக்குறோமா? இல்லையே. ஆனா அது சாப்பிட்டு நல்லா அடிச்சது, நல்லா வாழுது, வாழுதா இல்லையா? அப்போ அதாவது பறவைகளை காப்பாற்றுகிறது ஆண்டவர், சமுத்திரத்தில் கிடைக்கிற மீன்களை காப்பாற்றுகிறது ஆண்டவர். அதே போலதான் காட்டுல விலங்கு இருக்கு, நாட்டிலேயும் விலங்குகள் இருக்கு, மிருகங்கள் இருக்கு. நாட்டிலேயும் இருக்கு, காட்டுல இருக்கு. ஆனா நாட்டுல இருக்கிற மிருகத்துக்கு யார் சாப்பாடு போட்டா? மனுஷன் போடுறான் இல்லையா? நாட்டுல இருக்கிற மிருகங்களுக்கு சாப்பாடு யாரு கொடுக்குறாங்க? நாட்டுல இருக்கிற மிருகங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறான், அதை காப்பாற்றுறான் யாரு? மனுஷன். ஆனா காட்டுல இருக்கிற மிருகத்தை ஆண்டவர் தான் காப்பாற்றுகிறார். அதனால ஆண்டவர் மிருகங்களை காப்பாற்றுகிறார், அதாவது பறவைகளை காப்பாற்றுகிறார், அதே போல மீன்களை காப்பாற்றுகிறார். அதே போலதான் அவரை நம்பி இருக்கிற நம்மையும் ஆண்டவர் காப்பாற்றுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் ஒருபோதும் நம்மளை விட மாட்டார். அதாவது லோத்துவையும் அவருடைய குடும்பத்துக்கும் ஒரு அழிவு வருது. என்ன வருது? அழிவு வருது. அது என்னன்னு சொல்லி சுருக்கமா சொல்லி கொடுத்துருந்தேன். அதாவது சோதாம் கோமரா பட்டணம் என்று ஒரு பட்டணம் இருந்துச்சு. என்ன பட்டணம்? சோதாம் கோமரான்னு ஒரு பட்டணம். அந்த பட்டணத்தினுடைய பாவம் தேவ சமூகத்துக்கு போயிருச்சு. என்ன போயிருச்சு? தேவ சமூகத்துக்கு போயிருச்சு. என்னது? பாவம், அக்கிரமம். சோதாம் கோமருடைய பட்டணத்தினுடைய அக்கிரமங்கள் கொடிதா இருந்தபடினால அந்த அக்கிரமம் எங்க போச்சு? பரலோகத்துக்கு போயிட்டு. அது யாரு கொண்டு போல தெரியல, யாரும் கொண்டு போல, அதுவா தானா போயிடுச்சு.
அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். நாம் செய்கிற பாவம் நம்மளோட போகாது. நம்ம ஒருவேளை அந்தரங்க வாழ்க்கையில நாம் பாவம் செய்தா யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு நிறைய பேரு மற்றவங்க கூட இருக்கிற மனுஷனுக்கு தெரியாம கூட தப்பு பண்ணுவாங்க, யாருக்கு தெரியாது அப்படின்னு நினைப்பாங்க. இல்ல, நாம் செய்கிற என்ன தவறு பண்றோமோ, என்ன பாவம் பண்றோமோ, அந்த பாவம் எங்க போய் நிற்கும்? தேவனுக்கு நிற்கும். நம்ம நினைக்கலாம், நம்ம யாருமே பார்க்கலப்பா, நம்ம யாருமே நம்ம செய்த தவறு யாருமே பார்க்கல அப்படின்னு நம்ம தைரியமா நினைச்சு நிக்கலாம். ஆனா ஆண்டவர் அதை ஆண்டவர்கிட்ட நேரடியா போயிருங்க. அப்ப ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதனால அந்த அரங்கத்துல பாவம் செய்ய நம்ம அந்த அரங்கத்திலையும் நாம் செய்கிற பாவத்தை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனா நாம் செய்கிற பாவம் எங்க போகுது? தேவ சமூகத்துக்கு போகுது. அதனால பாவம் செய்யாதீங்க. தயவு செய்து பாவம் என்பது நமக்கு தெரியும். தெரியுமா தெரியாதா? எது பாவம் எது பாவம் இல்லைன்னு நமக்கு நல்லா தெரியும். ஆனாலும் தெரிஞ்சும் நம்ம நினைச்சுக்கிறது பாவத்தை செய்யாத அளவுக்கு நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சில நேரங்களில் சில சூழ்நிலை நம்மளை மீறி சில பாவங்களுக்கு நம்ம உட்படுகிறோம். அல்லேலூயா. அப்படி ஒருவேளை பாவம் செய்தால் ஆண்டவரை மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே, நான் பாவம் செய்தப்பா, என்னை மன்னிங்க. இனி நான் பாவம் செய்யாதபடி என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அல்லேலூயா. அதாவது தாவீது சொல்லுகிறார், என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரே என் வாய்க்கு காவல் வை. என் வாய் தகாத வார்த்தைகளை பேசிடக்கூடாது, அவசரப்பட்டு எதுவும் பேசிடக்கூடாது. இந்த வாய் ரொம்ப மோசமானது. வாய் ஒரு காட்டையே கொடுத்துரும், தெரியுமா? ஒரு காட்டையே அழிச்சிடும். இந்த வாயை வச்சு சும்மா இருக்கும். வாயை வச்சுட்டு வாய் ஆண்டவர் கொடுத்திருக்காரு, தெரியுமா? பேசுறது கொடுத்திருக்காரு, சாப்பிடுறது கொடுத்திருக்காரு. அல்லேலூயா. நல்ல விஷயம் தான், பேசுறது தான் கொடுத்தாரு. ஆனா பேசுறது எப்படி பேசணும்னா மெதுவான வார்த்தையில பேசணுமா? எப்படி? மெதுவான வார்த்தை. தெரியுதா? மெதுவான வார்த்தை தெரியுமா? மெதுவா நம்முடைய வார்த்தைய மற்றவங்க ரசிக்கணும். ரசிக்கணும். நம்மளுடைய வார்த்தையை கேட்கும் போது அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கணும். அதை விட்டு நம்ம பேசுற வார்த்தை மற்றவங்களுக்கு எரிச்சல் பண்ற அளவுக்கு, கோபப்படுற அளவுக்கு, எரிச்சல் ஆகிற அளவுக்கு நம்மளுடைய வார்த்தை இருக்கக்கூடாது. அதனால நம்முடைய வாய்க்கு காவல் வேணும். முக்கியமா இன்றைய காலகட்டத்துல இன்றைக்கு இருக்கிற மனுஷர்களுக்கு, சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் வாய்க்கு என்ன வேணும்? காவல் வேணும். வாய்க்கு ஒரு கூட்டி வேணும். நல்லா தெரிஞ்சுக்கணும். சின்ன பிள்ளைங்களாம் பேசுற வார்த்தை நீ பயங்கரமா இருக்கு. கெட்ட வார்த்தை அப்படி பேசுறாங்க. சின்ன பிள்ளைங்க தான் பேரு. அந்த வார்த்தை எங்கதான் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல, அப்படி பேசுறாங்க. அல்லேலூயா. அப்படிதான் இருக்கிற சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, பேசுற வார்த்தையில தன்மை இருக்கும். அல்லேலூயா. நல்லா இன்னைக்கு சின்ன பிள்ளைங்க பேச்சு கூட கேட்க முடியல. அதிகமா வயசுக்கு தகுந்த பேச்சு கிடையாது, வயதுக்கு மீறின பேச்சு சின்ன பிள்ளைங்கிட்ட இருக்கு. அப்படிலாம் பேச முடியாது. அல்லேலூயா. அதனால பேசுகிற வார்த்தைகள் சரியா இருக்குன்னா நம்முடைய வாய்க்கு என்ன தேவை? கூட்டு தேவை. ஆண்டவருடைய கேளுங்க. டெய்லி காலையில எழுந்து, ஆண்டவரே என் வாய்க்கு கூட்டு போடுங்க. இன்றைக்கு உமக்கு பிரியம் இல்லாம நான் பேசிடக்கூடாது. உமக்கு பிரியம் இல்லாம நான் எந்த வார்த்தையும் பேசக்கூடாது. அதுக்காக என் வாய்க்கு என்ன செய்யுங்க? கூட்டு போடுங்க. கேளுங்க. தாவீது கேட்கிற. தாவீது பெரிய பரிசுத்தவான். தாவீது 7 முறை ஜெபிப்பாரா? எத்தனை முறை? நம்ம எத்தனை முறை ஜெபிக்கிறோம்? ஒரு முறை ஜெபிக்கிறது பெரிய விஷயம். சங்கீதத்தை ஞானம் பண்ணும்போது 3 முறை ஜெபம் பண்ணுங்க, 3 முறை ஜெபம் பண்ணுங்க, 3 முறை நல்லா சாப்பிடுவோம். 3 முறை நல்லா சாப்பிடுவோம். 3 முறை ஜெபம் பண்ணுவோமா? கேட்டா சூழ்நிலையை சொல்லுவோம். எனக்கு தெரிஞ்சு அதிக பேர் வேலைக்கு போகாம தான் இருக்கீங்க. ஒரு சில பேர் வேலைக்கு போறீங்க. வேலைக்கு போக எத்தனை பேர் இருக்கீங்க? ஜெபம் பண்ணலாமா? ஆனா தாவீது 7 முறை துதிக்கிறவர். அது மாத்திரம் இல்ல, அந்த தாவீதை குறித்து வேத வசனம் சொல்லும் பொழுது அந்த தாவீதுடைய இருதயம் யாருக்கு ஏற்ற இருதயம்? தேவனுக்கு ஏற்ற இருதயமா? அவ்வளவு நல்ல ஒரு பரிசுத்தவான் சொல்லுகிற வார்த்தை, என் வாய்க்கு கூட்டு வைங்க, காவல் போடுங்க. நான் தவறி பேசிடக்கூடாது. என் வாயிலிருந்து தவறான வார்த்தைகளோ, மற்றவர்கள் புண்படுகிற வார்த்தைகளோ, மற்றவர்கள்
வார்த்தையோ என் வாயிலிருந்து புறப்பட்டு விடக்கூடாது. உமக்கு பிரியமில்லாத எந்த வார்த்தையும் என் நாவிலிருந்து வரக்கூடாது என்பதற்காக என் வாய்க்கு என்ன செய்ய பூட்டு போடுன்னு சொல்லி தாவீது ஜெபிக்கிறார். நம்ம ஜெபிக்க இருக்கலாம். நம்ம ஜெபிச்சாதான் நீங்க பேசுறத குறைச்சிருக்கோமே. நம்ம அதுதான் ஜெபிக்கிறதே கிடையாது. நீங்க உபவாசம் இருக்கிறோம். உபவாசம் எதுக்கு உபவாசம் தெரியுமா இருக்கணும்? நம்முடைய ஜீவியம் சரியாகதான் உபவாசம். நம்ம ஆசீர்வாதத்தை நாடுறோம், தேசத்துக்காக அதிகம் உபவாசம் பண்ணணும். நான் தப்புன்னு சொல்ல, ஆனா முக்கியமா நம்முடைய சரீரத்தில் இருக்கிற அவயங்கள் தேவனுக்கு பிரியமாய் இருப்பதற்காக நம்ம நினைச்சோம் உபவாசம் இருக்கணும். இதான் உகந்த உபவாசம். மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். அதே போல நம்முடைய சரீர அவயங்கள் கை கொடுத்திருக்கிறார், காது கொடுத்திருக்கிறார், வாய் கொடுத்திருக்கிறார், கண் கொடுத்திருக்கிறார், இருதயம் கொடுத்திருக்கிறார். இது எல்லாம் தேவனுக்கு பிரியமா இருக்கணும். அப்படி பிரியமா இல்லாததுனால அந்த பிரியத்துக்காக பிரியமா மாறுவதற்காக ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுக்கணும். அதுக்காக உபவாசம் பண்ணணும். ஆண்டவரே, என் வாய் சரியில்லைப்பா, என் வாய் உனக்கு பிரியமில்லாம பேசுது, அதற்காக இன்னைக்கு நான் உபவாசம் இருக்கிறேன், அதனால என் வாயை என்ன செய்ய சரிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி உபவாசம் ஜெபமே பண்றது கிடையாது. உபவாசம் நம்ம எப்படி இருக்கும்? அதனால நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய வாயை குறித்து வாய்க்கு ஜெபம், வாய்க்கு காவல் வைக்க சொல்லணும். தாவீது அவ்வளவு பெரிய பரிசுத்தமானா இருந்தாலும் தாவீது என்ன சொல்ற? வாய்க்கு காவல் வையும். எவ்வளவு நல்ல ஒரு ஜெபம் தெரியுமா? அதனால நாம் அப்படியா ஜெபித்து நாம் வாழ வேண்டும். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, அது இல்ல, நல்லா கவனிக்கணும். ஏன் வாய்க்கு காவல் வைனா? இந்த வாய் பொல்லாதது. இந்த வாய் சும்மா இருக்க துரு 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 வரும். இந்த நாக்கு எலும்பு பார்த்து எலும்பு இருக்கா இல்லையா? எலும்பு கிடையாது. அதனால இது நரம்பு, சாரி நரம்பு. அதனால இந்த வாய்க்கு கட்டுப்பாடே இருக்காது. அதனாலதான் வாய்க்கு காவல் வைக்க சொல்றாரு. இல்லைன்னா காவல் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த எலும்பு இல்லாத நாக்கு என்ன நாக்கு எப்படினாலும் மாறும். இது ஒரு காட்டையும் கொடுக்கும், வீட்டையும் கொடுக்கும், மற்றவருடைய வாழ்க்கையும் கொடுக்கும். அதனால இந்த நாக்கு, இந்த நாவு சரியா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதனால நாவுக்கு நாவு நினைச்சு வாயை, ஆண்டவரே என் வாய்க்கு காவல் வையும் என்று சொல்லி வாயை ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஏனென்றால் இந்த வாயினால பாவம் வருது. பாவம் வாயினால வருது. மனுஷனுக்கு ரெண்டு மூலமா பாவம் வரும். நல்லா கவனிங்க. ஒரு மனுஷனுக்கு பாவம் எங்க இருந்து வரும் தெரியுமா? முதலாவது கண்ணுல இருந்து வரும். முதலாவது எங்க இருந்து வரும்? கண்ணு. ஏனென்றால் வேதம் சொல்லுது, உன் கண் தெளிவா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் தெளிவா இருக்கும். உன் கண் வெளிச்சமா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும் சொல்லி வசனம். அப்ப இந்த கண்ணு சரியா இல்லைன்னா இந்த சரீரம் முழுவதும் போயிடும். அதனால பாவம் வந்து கண் மூலமா வரும், நம்முடைய வாய் மூலமா வரும். அதனால வாய்க்கு காவல் வைக்கணும்னு சொல்றாரு. அதனால பாவம் நமக்கு எங்க வருது? நம்முடைய வார்த்தை மூலமா வருது. அதனால வாய் தெரிசணும், காவல் வைக்கணும்னு சொல்லி அவர் சொல்றாரு. அப்போ நம்ம செய்கிற பாவம் எங்க போகுது? பரலோகத்துக்கு போகுது. அதனால பாவத்தை குறித்து எச்சரிக்கையா இருங்க. நமக்கு பாவம் எது நல்லா தெரியும், எது பாவமான காரியம் நமக்கு தெரியல தெரியும். தெரிஞ்சு அந்த பாவத்தை செய்யாது. தயவு செய்து பாவம் எது தெரியுது தெரிஞ்சும் செய்யாது. பாவத்தை விட்டு விலகு. அதனால பாவம் எங்க போகுது? பரலோகத்துக்கு போறதுனால இந்த சோதோம் கோமோரா பட்டணத்துடைய பாவம் பரலோகத்துக்கு போயிருச்சு. அதனால தேவன் சொன்னா இந்த பட்டணத்தை அழிக்க வேண்டும் என்று சொல்லி அழிப்பதற்காக இந்த பூமிக்கு வந்தார். அப்படி வந்த பொழுதுதான் நீங்க லோத்தையும் குடும்பத்தையும் அந்த பாவம் செய்த லிஸ்ட்ல யார் கிடையாது? இந்த லோத்து குடும்பமும் கிடையாது. இந்த லோத்து நீதிமானாய் காணப்பட்டதுனால லோத்துவை அழிக்கக்கூடாது, லோத்துவின் குடும்பம் காப்பாற்றப்படும் சொல்லி லோத்துவின் குடும்பத்தையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? காப்பாற்றுகிறார். அதைத்தான் நாம் என்ன செய்தோம்? இந்த வேத வசனத்திலே வாசித்தோம். அதே போலதான் உங்க குடும்பத்தையும் என்னுடைய குடும்பத்தையும் கர்த்தர் காப்பாற்றுவார். அல்லேலூயா. அதனால கவலைப்படாதீங்க. உங்க பிள்ளைகளை ஆண்டவர் காப்பாற்றுவார், குடும்பத்தை கர்த்தர் காப்பாற்றுவார். மிருகங்களை காப்பாற்றுகிற தேவன் நம்மை நிச்சயமாகவே காப்பாற்றுவார். பறவைகளை காப்பாற்றுகிற தேவன் நம்மை நிச்சயமாகவே காப்பாற்றுவார். அதனால கவலைப்படாதீங்க. என்னை காப்பாற்ற யாரு இருக்கா? இல்ல, தேவன் உங்களையும் காப்பாற்றுவார்.
லோத்துவையும் அவருடைய குடும்பத்தையும் கர்த்தர் காப்பாற்றினார். அதே போலதான் நம்மை கர்த்தர் காப்பாற்ற எதுல இருந்து காப்பாற்றா அழிவுல இருந்து காப்பாற்றுவார். இந்த உலகம் அழிய போகுது, உலகம் அழிய போகுது. இதுக்கு எப்ப அழிவுன்னா தெரியாது, எப்ப அழிவுன்னு தெரியாது. ஆனா இந்த உலகம் அழிய போகிற இந்த உலகத்துல நாமும் சேர்ந்து என்ன செய்யக்கூடாது, அழிந்து போகணும். நம்ம எல்லாம் எங்க போனோம், சொர்க்கத்துக்கு போனோம். எங்க போனோம், சொர்க்கத்துக்கு போனோமா வேண்டாமா, போனோமா வேண்டாமா, போன அலைய சொல்லுவாங்க. போ வேண்டாம், போ வேண்டாம்னு சொல்லுங்க, அலைய சொல்லுவாங்க. உஷாராதான் இருக்கீங்க. அப்போ சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசை இருக்கு, தப்பு கிடையாது. சொர்க்கத்துக்கு நம்ம கண்டிப்பா போகணும். அப்படி சொர்க்கத்துக்கு நாம் போகணும்னா நாம் இந்த பூமியில என்ன செய்யக்கூடாது, அழிக்கப்பட்டு போக கூடாது. இந்த பூமியில இருக்கும் பொழுது நாம் வாழ்கின்ற காலத்துல ஆண்டவருக்கு நீதிமானாய் வாழ்ந்து வந்தால், உத்தமனாய் வாழ்ந்து வந்தால் நம்முடைய வாழ்க்கையில அழிவு வராது. அழிவிலிருந்து நாம் காக்கப்பட்டு அந்த சொர்க்கமாய் இருக்கிற பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்கப்படுவோம். அல்லேலூயா. அதனால அழிவிலிருந்து நாம் காப்பாற்றப்பட வேண்டும். அந்த சொர்க்கத்துக்கு, சொர்க்கமாய் இருக்கிற அந்த பரலோகத்துக்கு போகணும்னா தேவனால் நம்ம சரி காப்பாற்றப்படணும். அதற்கு நாம் எப்படி இருக்கணும், நீதிமானா இருக்கணும். எப்படி இருக்கணும், நீதிமானா இருக்கணும். இந்த லோத்து எப்படி இருந்தான்னா நீதிமானா இருந்தான். எப்படி இருந்தா, நீதிமான். ஆபிரகாம் ஜெபிக்கும்போது, ஆண்டவரே சோதோம் கோமோரா பட்டணத்தை அழிக்க போறீங்க, அங்கே 5 நீதிமான் இருந்தாலும் அழிக்க மாட்டீங்களா? அழிக்க மாட்டோம். நீதிமான் இருந்தா அழிக்க மாட்டேன்னு சொல்றாரு. ஆனா நோவா லோத்து நீதிமானா இருந்ததுனாலதான் லோத்து ஆண்டவர் அழிவுக்கு ஒப்புக்கொள்ளாமல் காப்பாற்றினார். அப்ப நீங்களும் நான் நீதிமானா இருந்தால் வரப்போகிற அழிவுக்கு நாம் தப்பி வைக்கப்பட்டு பரலோகமா இருக்கிற சொர்க்கத்துக்கு நிச்சயமாகவே போவோம். அல்லேலூயா. அப்ப நாம் எப்படி இருக்கணும், நீதிமானா இருக்கணும். நீதிமானா இருக்கிறோமா? நமக்குள்ள ஒரு கேள்வி கேட்போம். நம்ம ஆண்டவர் ரட்சித்தார், உண்மைதான், ரத்தத்தினால கழுவினார். இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தெய்வம் சொல்லி அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அது ஒரு நீதிமானுக்கு அடையாளம் தான். ஆனா அப்படி நீதிமானாய் மாறினா இன்றைக்கு இன்றைய நிலைமைக்கு நாம் நீதிமான் சொல்ல முடியுமா? யோசிச்சு பாருங்க. ஆனா நாம் நீதிமானாய் தான் இருக்கிறோம். நீதிமானாய் மாற்றப்பட்டுள்ளோம். மாற்றப்பட்ட நாம் அந்த நீதிமானுடைய ஸ்தானத்தை சொல்றது விட்டு விலகிட கூடாது. நீதிமான்கிற தன்மை என்ன பிடித்துக் கொள்ளணும். அப்படி பிடித்துக் கொண்டால் நிச்சயமாகவே நமக்கு எந்த அறிவு வராது. வரப்போகிற அறிவை விட்டுருவோம். இந்த பூமியிலே நம்ம வாழ விடாமல் எத்தனை பேர் தடை பண்றாங்க, நம்மளை வாழ விடாம எத்தனை பேர் பண்றாங்க. நம்ம நல்லபடியாக வேலை பார்க்க முடியாம, மேல் பதவிக்கு நம்ம போக விடாமல், நம்ம நல்ல உயரத்துக்கு போக முடியாமல் எத்தனை பேர் நம்மளை தடுக்கிறாங்க. பாத்திருக்கீங்களா? நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா ஆகக்கூடாதுன்னு சொல்லி எத்தனை பேர் பராமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஐயோ இந்த குடும்பம் நல்லா இருக்கக்கூடாது, இந்த குடும்பம் மேல போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம குடும்பம் எப்பொழுது அழியும், நம்முடைய பிள்ளைங்க எப்பொழுது அழிந்து போவார்கள் என்று சொல்லி எத்தனை பேர் காத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட எந்த அழிவும் நம்முடைய வாழ்க்கையில நமக்கோ நம்முடைய குடும்பத்துக்கோ வரக்கூடாது. நம்மளை ஆண்டவர் காப்பாற்றுவோம். அதுக்கு நமக்கு என்ன தேவை? நீதிமானாய் நாம் வாழ வேண்டும். எப்படி வாழணும்? நீதிமானாய் வாழணும். அல்லேலூயா. இன்னைக்கு நீதிமான்னா எப்படி நான் பாக்குறாங்கன்னா, வெளி தோற்றத்தை பார்த்து நீதிமானுங்க. எப்படி ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுக்கணும், இல்லைன்னா நகையை கட்டி இருக்கணும், இல்லைன்னா பெந்தேகோஸ்தே சபைக்கு இருக்கணும். இதெல்லாம் பார்த்து நல்லா ஜெபிக்கிறவங்களா இருந்தா, நல்ல வேதத்தை வாசிக்கிறவங்களா இருந்தா, இந்த வேத புத்தகத்தையே சுமந்து கொண்டு போறாங்க தெரியுமா, இவங்க எல்லாம் பார்த்தா நம்ம நீதிமான்னு ஈஸியா சொல்லணும். ஈஸியா சொல்றோம். அதாவது இப்ப நிறைய கல்லறைலாம் இருக்கு. கல்லறை பாத்திருக்கீங்களா? இந்த பகுதியில நிறைய கல்லறை, சிட்டிலாம் கிடையாது. சிட்டியில கல்லறையை பார்க்க கஷ்டம். ஆனா இங்கெல்லாம் கல்லறையை பார்ப்பீங்க. கல்லறை எப்படி இருக்கும்? பார்க்க எப்படி இருக்கும்? பார்க்க நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு. நல்லா ஒயிட் வாஷ் பண்ணி நல்லாதான் இருக்கும். ஆனா வெளி தோற்றத்துக்கு நல்லா இருக்கும், உள்ள போய் பார்த்தா நாருமா நாராது. அதான் சொல்லுது வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை. அப்படித்தான் மனுஷனுடைய
வெளி தோற்றத்தை பார்த்துதான் நீதிமான் யார் என்று சொல்லி நாம் தீர்மானம் பண்றோம். ஆனா தேவன் எப்படி தீர்மானம் பண்றார்? வெளி தோற்றத்தை பார்த்து ஆண்டவர் தீர்மானம் பண்ண மாட்டார். உங்களுடைய பணத்தை பார்த்து தான் தீர்மானம் பண்ணுவாரே தவிர, உங்களுடைய வெளி தோற்றத்தை நீங்க வெள்ளவட உடுத்தினாலும் சரி, நீங்க நகையை கலட்டினாலும் சரி, நீங்க எப்படி இருந்தாலும் சரி, உங்களுடைய குணம் எப்படி இருக்கு, உங்களுடைய பணத்தை பார்த்து தான் நீங்க நீதிமானா நீதிமான் இல்லையான்னு சொல்லி ஆண்டவர் தீர்மானம் பண்ணுவார். ஆனா இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற மனுஷர்கள், கர்த்தருடைய பிள்ளைங்க, ஊழியக்காரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய பிள்ளைங்க எப்படி பாக்குறாங்கன்னா, ஒரு மனுஷன் நல்லா ஜெபிக்கிறானா உடனே பார்த்து அவன் நீதிமான், அந்த ஒயிட் ட்ரெஸ் போட்டு வந்தா அவன் நீதிமான் அப்படின்னு சொல்லி வெளி தோற்றத்தை பார்த்து நாம் எடை போடுறோம், நீதிமான் சொல்றோம். ஆனா ஒருத்தருடைய பணத்தை பார்க்கறத விட்டுட்டோம். பணம் தான் முக்கியம். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது வெளியே நீ எப்படி இருந்தாலும் அது ஆண்டவருக்கு முக்கியம் கிடையாது. பொண்ணு பார்க்க போறாங்க, வெளித்தோற்றத்துல பார்ப்பாங்க. பாத்துறீங்களா இன்னைக்கு சூழ்நிலை? அதாவது ஒரு காலத்துல பொண்ணு பார்க்க போனா பொண்ணு குணம் எப்படி இருக்குமாங்க, பையனை பார்க்க போனா பையனுடைய குணம் எப்படி இருக்குமாங்க. இன்னைக்கு அப்படிலாம் இல்ல, எடுத்த உடனே பொண்ணு அழகா இருக்குமா, பொண்ணு பையன் அழகா இருப்பானா, பையன் எவ்வளவு சம்பளம் வாங்குறான், 1 லட்சம் வாங்குவானா, 50,000 வாங்குவானா, இல்ல கவர்மெண்ட் வேலையில இருக்கானா, இல்ல ஐடி கம்பெனில வேலை பார்க்கறானா, இப்படி வெளி தோற்றத்தை நான் பாக்குறான். ஆனா அவன் குணம் எப்படி இருக்கு அப்படின்னு யாருமே. அதே போலதான் கிறிஸ்துவ வாழ்க்கையிலும் இன்னைக்கு விசுவாசிகளா இருந்தாலும் ஊழியக்காரன் எனப்படுது எப்படின்னா, வெளி தோற்றத்தை பார்த்துதான் அவன் நீதிமானா நீதிமான் இல்லையான்னு சொல்லி பாக்குறாங்க தவிர குணத்தை யாருமே பார்க்கிறது கிடையாது. அல்லேலூயா. குணம் தான் முக்கியம் கிறிஸ்துவ ஜீவியத்துல. குணம் இல்லைன்னா கிறிஸ்துவ ஜீவன் வேஸ்ட். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நான் கிறிஸ்தவன், நான் 50 வருஷமா கிறிஸ்தவனா இருக்கேன், நான் 100 வருஷமா கிறிஸ்தவனா இருக்கேன், என் பரம்பரை கிறிஸ்தவமா இருக்குன்னு சொல்லி நம்ம என்னதான் பெருமையா பேசினாலும் நம்முடைய குணம் சரியில்லாவிட்டால் இயேசு கிறிஸ்து நம்மளை என்ன செய்ய மாட்டார், பரலோகத்துக்கு நம்மளை சேர்த்து கொள்ள மாட்டார். பரலோகத்துக்கு தேவை ஒரு உண்மையான கிறிஸ்தவனுக்கு தேவை என்னது? குணம் தான் தவிர மற்றபடி வேற எந்த காரியமும் கிடையாது. ஆனா இன்னைக்கு குணத்துக்கு முக்கியத்துவம் இல்ல. இன்றைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கை எப்படி திரும்ப போயிருச்சு? குணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம வரங்களுக்கு, அவன் தீர்க்கதரிசனம் சொல்லுவானா, ஏய விரட்டுவானா, இதைத்தான் இன்னைக்கு பாக்குறாங்க. அவங்க கிட்ட போனா சுகம் கிடைக்குமா? இன்னைக்கு சுகம் கிடைக்கிறவங்க தான் நீதிமான், தீர்க்க தரிசனம் சொல்றவங்க தான் நீதிமான். கிறிஸ்துவம் அப்படி போயிருச்சு. நல்லா ஜெபிக்கிறவங்க இருந்தா நீதிமான். நான் சொல்றேன் தப்புன்னு நான் சொல்லல. ஆனா நல்லா ஜெபம் பண்ணாலும் சரி, தீர்க்க தரிசனம் சொன்னாலும் சரி, பிசாசுகளை துரத்தினாலும் சரி, நல்லா சுகம் கொடுக்கிறவங்களா இருந்தாலும் சரி, உன்னுடைய குணம் எப்படி இருக்கு, இந்த குணத்தை தான் ஆண்டவர் பார்ப்பார். அல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுகிறது, நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்ட அக்கினியில். கனினா என்ன தெரியுமா? அதான் குணம். கனினா என்னது? குணம். இந்த குணம் இல்லைன்னா பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. குணம் எந்த மனுஷனுக்கு நல்லா இருக்கோ அவன் தான் நீதிமான். அல்லேலூயா. அப்ப நம்ம குணம் எப்படி இருக்கு பாரு, யோசிச்சு பாரு. நம்ம ஜெபிக்கிறத வச்சுதான் இடப்படாது. இன்னைக்கு எல்லாம் நிறைய பேர் ஜெபிக்கிறவங்க மாறிக்கிறாங்க. இன்னைக்கு ஜப வீரர்களா நிறைய பேர் எழுதி இருக்கிறாங்க. 7 மணி நேரம் 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஜெபிக்கிறவங்க இருக்கிறாங்க. அதே போல வேத வசனத்தை நல்லா வாசிக்கிறவங்க இருக்கிறாங்க. இல்லைன்னு சொல்ல, தப்பு நான் சொல்லல. ஆனா குணம் எப்படி இருக்கு? குணம் இல்லை. இன்னைக்கு பணத்தை பார்க்க முடியுதா? கிறிஸ்துவ குணம் முதல்ல என்ன பண்ணணும்? அன்பு வரணும். முதல் வேறு என்னது? அன்பு. அந்த அன்பை பார்க்க முடியுதா? அன்புனா என்ன தெரியுமா அர்த்தம்? சகலத்தையும் சகித்துக் கொள்ளும், சகலத்தையும் நம்பும், விட்டு கொடுக்கும். அன்புனா இதான் அர்த்தம். என்ன செய்யும்? விட்டு கொடுக்கும், சகலத்தையும் நம்பும். அதே போல வாக்குவாதம் வராது. இதான் அன்புக்கு அடையாளம். இந்த வேர் நம்மகிட்ட இருக்கா? நல்லா ஊழியம் செய்யணும் நீ பார்க்க முடியும். ஆனா ஆண்டவர் எல்லாம் பார்க்கிறார், குணத்தை பார்க்கிறார்.
அதாவது இந்த லோத்து அதுதான் நீதிமானாய் அவன் காணப்பட்டதுக்கு அவனுடைய குணத்தை பாருங்க. ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதாவது 19ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அந்த 2 தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். லோத்து சோதோமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தான். அவர்களை கண்டு லோத்து எழுந்து எதிர்கொண்டு தலைமட்டு புரிந்து, ஆண்டவர்மார்களே, அடியனுடைய வீட்டு முகமாய் நீங்கள் திரும்பி உங்கள் கால்களை கருதி ராத்தங்கி போகலாம் என்றான். அல்லேலூயா. அதாவது புதுசா 2 பேர் வராங்க. அவங்க இருக்கிற பட்டணத்துக்கு. அந்த 2 பேர் யாருன்னா தேவனுடைய தூதர்கள் வராங்க. எதுக்கு? அழிக்கிறதுக்காக வராங்க. இது அவனுக்கு தூதர்னு அவனுக்கு தெரியாது. ஒருவேளை தெரிஞ்சிருந்தாலும் வச்சுக்கோங்க, தெரிஞ்சிருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. அப்படி 2 பேர் வர்றாங்க. இவன் ஊர் மனையில இருக்கான். ஊர் மனையில இருக்கிறான். இப்ப அரப்பணும்னா இப்ப ட்ரெயின் இறங்கி உள்ள வரணும். அந்த ட்ரெயின் அந்த இடத்த வச்சுக்கோங்க, அதான் முனை வச்சுக்கோங்க. அந்த முனையில இருந்துட்டு இருக்கிறான். அப்ப அந்த 2 பேரை பார்த்த உடனே கூப்பிடுறான், ஐயா நீங்க 2 பேரும் எங்க வரணும்? என் வீட்டுக்கு வரணும். முன்ன பின்ன பழக்கமே கிடையாது. எந்த பழக்கமும் கிடையாது, எதுவும் கிடையாது. ஆனா என்ன சொல்றான்? என் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி அவனுடைய வீட்டுக்கு கூட்டு வரான். கூட்டு வந்தது மாத்திரம் இல்ல, அவங்க 2 கால்களை பிடிச்சு கழுவுறான். என்ன செய்யறான்? காலை கழுவுறான். எப்படி யோசிச்சு பாருங்க. முன்ன பின்ன தெரியாத 2 பேரு வராங்க. இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. பார்க்காத 2 பேர் வராங்க. வந்தவர்களை வீட்டுக்கு அழைத்தது மாத்திரம் இல்ல, அவங்க 2 பேருடைய கால்களை கழுவி, அந்த கால்களை கழுவி வீட்டுக்குள்ளே கொண்டு போய் அவர்களுக்கு நல்ல உபசரணை பண்ணினான். முன்ன பின்ன தெரியாத நபர்கள். இன்னைக்கு முன்ன பின்ன தெரியாத வீட்டுக்கு கூட்டு வர முடியாது. அது தப்புதான். இன்றைய காலகட்டத்தில் அதுக்கெல்லாம் இன்னைக்கு காலம் கிடையாது. இன்னைக்கு தெரிஞ்சவங்களே நம்ப முடியல, தெரியாதவங்க எப்படி நம்ப முடியும்? அதனால எல்லாருக்கும். ஆனா தெரிந்தவர்கள் நம்ம வீட்டுக்கு வந்தா நம்ம என்ன பண்றோம்? இப்ப தெரிஞ்சவங்க வராங்க, நம்ம வீட்டுக்கு வராங்க, நம்ம அவங்களை எப்படி கவனிக்கணும்? இதை யோசிக்கணும். சல்லுன்னு விழுந்து கவனிக்கிறோமா, இல்ல நல்லா சந்தோஷமா கவனிக்கிறோமா? நம்ம செய்யறோமா சந்தோஷமா? இப்ப ஒண்ணு இல்ல, பெண்கள் நல்லா கவனிங்க. அதாவது ஒரு கல்யாணம் பண்ண பொண்ணு வச்சுக்கேன், தன்னுடைய வீட்டுல இருந்து ஒரு பொண்ணு வச்சுக்கேன், அந்த பொண்ணுடைய வீட்டுல அண்ணனோ தம்பியோ இல்ல அக்காவோ அத்தையோ அவங்க சொந்த பந்தம் யார் வந்தாலும் என்ன செய்வாங்க? உடனே காபி போடுதுங்க, டீ போடுதுங்க, அவங்களுக்கு கொடுக்கறது கைகாலமா அவருக்கு உபசரிப்பு இருக்குமா? இங்க நான் போய் சொல்றேன். ஆனா அதே தன்னுடைய வீட்டுக்காரருடைய வீட்டுல இருந்து சொந்தக்காரங்க வருவாங்க. அப்போ வந்துட்டா அப்படிதான் என்ன வரும்? ஐயோ வந்துட்டாலே, இவளுக்கு வேற சமைக்கணும், இவளுக்கு வேற டீ போடணும், இவளுக்கு காப்பியை கொடுக்கணும், இப்பவே நமக்கு செலவுக்கே காசு இல்லை, இவங்க வேற வந்து உட்கார்ந்துட்டாங்க, எப்படி நம்ம செலவு பண்ண? ஆனா அதே தன்னுடைய வீட்டுல இருந்து யார் வந்தாலும் என்ன செய்வோம்? கடனை வாங்கியாவது என்ன செய்வோம்? உபசரிப்போமா இல்லையா? ஆனா வீட்டுக்காரருடைய வீட்டுக்கு வந்தா அந்த உபசரிப்பு வராது. மன கசப்பு தான் அது. உபசரிப்பீங்க இல்லைன்னு சொல்லல, ஆனா மன கசப்போடு, ஒரு சந்தோஷம் இல்லாம. நான் சொல்றது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா இப்படிதான் நடக்குது. அப்போ முன்ன பின்ன தெரியாத ஒரு நபர்கள் தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து கொண்டு வருகிற ஓட்டு. அப்படி வந்த பொழுது அவனுக்கு நல்ல உபசரிக்கிறான். நல்ல சந்தோஷமாய் சமாதானமாய் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அப்படி ஒரு உபசரிப்பு அந்த லோத்து அந்த 2 தூதர்களுக்கு கொடுக்கிறான். இதான் உண்மையான உபசரிப்பு. இன்றைக்கு நம்முடைய குடும்பத்துக்கு தெரிந்தவர்களே வந்தாலும் நம்முடைய உபசரிப்பு எப்படி இருக்கு? சந்தோஷம் இல்ல. ஏன் வந்தாங்க? எதுக்கு வந்தாங்க? இப்ப ஏன் வந்தாங்க? இப்படித்தான் நம்ம உபசரிப்பு இருக்கு. இதான் நம்முடைய பணம். நம்ம நீதிமானா மாறினா சும்மா கிடையாது. நம்ம வீட்டுக்கு வரப்ப எப்படி உபசரிக்கிறோம்? சந்தோஷமா உபசரிக்கிறோமா இல்ல திட்டி உபசரிக்கிறோம்? அதாவது நம்ம எதை செய்தாலும் சந்தோஷமா செய்யணும். உபசரிப்பு வீட்டுக்கு வராங்க, அவங்க யாரு சொந்தக்காரங்களா இருந்தாங்க, நமக்கு தெரிஞ்சவங்க வராங்க, சந்தோஷமா செஞ்சு பாருங்க, உங்க வீட்டுக்கு ஆசீர்வாதம் தானாகும். யாரா இருந்தாலும் சரி, ஒருவேளை உங்களுக்கு பிடிக்காத சொந்தமா இருந்தாலும்
பிடிக்காத சொந்தக்காரங்களே வந்தாலும் அவங்க நம்ம வீட்டுக்கு யார் வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க, நம்மளை தேடி வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்மை தேடி வந்திருக்கிறவர்களை நாம் சந்தோஷமாய் உபசரிக்க வேண்டும் என்று சொல்லி அப்படி சந்தோஷமாய் உபசரித்தால் உங்க வீட்டை தேடி எப்படி அந்த மனிதர்கள் வந்தார்களோ, எப்படி உங்க சொந்த பந்தம் வந்துச்சோ, அதே போல உங்களை தேடி உங்க ஆசீர்வாதமும் உங்களை தேடி வரும். நீங்க கஷ்டப்பட்டு இஷ்டமே இல்லாம உபசரிச்சீங்கன்னா உங்களை தேடி ஆசீர்வாதம் வராது. அப்ப ஒரு நீதிமான் தான் இதான் நீதிமான். நம்முடைய வீட்டுக்கு தெரிந்தவர்கள் வந்தா அது யார் சொந்தமா இருந்தாலும் சரி, நம்முடைய கணவருடைய சொந்தக்காரர்களா இருந்தாலும் சரி, நம்முடைய சொந்தக்காரா இருந்தாலும் சரி, இல்ல பிடிக்காத சொந்தமா இருந்தாலும் நம்மை தேடி நம்முடைய வீட்டுக்கு வந்திருக்கிறார்கள், அதான் நாம தான் அவர்கள் உபசரிக்கணும் சொல்லி முதல் நாளாக சொல்லி சந்தோஷமாய் உபசரிக்கணும். அதை விட்டுட்டு நம்ம இஷ்டத்துக்கு கஷ்டப்பட்டு உபசரித்தால் அது நீதிமானுக்கு அடையாளம் கிடையாது. அல்லேலூயா. நீதிமான்னா இதான் நீதிமான். இந்த லோகத்துல இப்படி ஒரு குணம் இருந்துச்சு, முன்ன பின்ன தெரியவே தெரியாது. ஆனாலும் அவர்களை வீட்டுக்கு அழைக்கிறான். அவங்க வீட்டுக்கு வர முடியாது. இல்ல நீங்க எங்க வீட்டுக்கு தான் வரணும், நீங்க எங்க வீட்டுக்கு தான் வரணும். அவங்க வர முடியாதுன்னு சொல்றாங்க. இல்ல வேண்டாம், வேற எங்கேயுமே தரக்கூடாது, எங்க வீட்டுக்கு தான் வரணும், நாங்க கொடுக்கிற சாப்பாடு நீங்க சாப்பிடணும்னு சொல்லி அப்படி ஒரு உபசரிப்பை இந்த லோத்து செய்யலாம். அல்லேலூயா. அதே போலதான் நம்முடைய குடும்பத்துல யார் வந்தாலும் சரி, நம்ம சொந்தக்காரங்க பிடிக்காதவங்களா இருந்தாலும் சரி, நம்ம வீட்டை தேடிதானே வந்திருக்காங்க இல்லையா? இப்ப வீடுனா இப்ப வந்து கணவன் மனைவி இருப்பாங்க, ரெண்டு பேருக்கு சேர்ந்ததான வீடு இல்லையா? புருஷனுடைய வீடு மனைவியுடைய பிரிஞ்சு போமா, அப்படிலாம் பிரிக்க கூடாது. அதாவது கணவன் மனைவியா ஒரு வீட்டுல இருக்கும் பொழுது அந்த கணவனுடைய சொந்தம் வந்தாலும் சரி, மனைவியுடைய சொந்தமா இருந்தாலும் சரி, யாருடைய சொந்தமா இருக்கும் அது ரெண்டாவது விஷயம். அது ஒருவேளை நம்மளை திட்டிட்டு நம்மளை பிடிக்கணும்னு சொல்லி போன சொந்தமா கூட இருக்கலாம். அவங்க திடீர்னு நம்மளை தேடி வராங்க, நம்ம வீட்டை தேடி வராங்க. அப்போ நம்ம வீட்டை தேடி வந்த அவர்களுக்கு, நம்மை தேடி வந்த அவர்களுக்கு நாம தானே சந்தோஷமா உபசரிக்கணும். அதை நம்ம செய்யறோமா? அதாங்க உபசரி, அதான் நல்ல குணம், அதான் ஒரு நீதிமானுக்கு தேவையான குணம். அந்த குணம் நம்மகிட்ட இருக்கா? இருக்கமா? அதனால ஒரு நீதிமானா இருக்கிற நமக்கு, இந்த நீதிமானா இருந்தது லோத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு குணம் இருந்துச்சு. இந்த குணம் நமக்கு இருக்கா? இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்துல கிறிஸ்தவம் நினைச்சாங்கன்னா தன்னுடைய சபைக்கு வரவங்க மட்டும்தான் உபசரிப்பாங்க. பாத்திருக்கீங்களா? கிறிஸ்தவங்க இன்னைக்கு சபை வச்சிருக்கிறவங்க, ஊழியர் செய்யறவங்க என்ன செய்ய தெரியுமா? நம் தன்னுடைய சபைக்கு வரவங்க மட்டும்தான் உபசரிப்பாங்க, தவிர தன்னுடைய சபைக்கு வராதவங்கள உபசரிக்க மாட்டாங்க. அப்ப எப்படி நீதிமானா மாற முடியும்? அல்லேலூயா. அது நீதிமானுக்கு அடையாளம் கிடையாது. ஒரு நீதிமான்னா அவன் தன்னுடைய சபைக்கு வந்தவங்க இருந்தாலும் சரி, இல்ல வேற சபைக்கு போகணும். அவங்க யாரு? கிறிஸ்தவர்கள். அவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைங்க, ஆண்டவருடைய ஜனங்க. அப்படிங்கிற அப்படி ஒரு நோக்கத்துல பார்த்து அப்படித்தான் அவங்களை உபசரிக்கிறவங்க தவிர அவங்க அந்த சபைக்கு போறவங்க, இந்த சபைக்கு போறவங்க என்னுடைய சபைக்கு வரலன்னு சொல்லி அப்படிலாம் நாம் என்ன செய்யக்கூடாது, காணப்படக்கூடாது. இது நீதிமானுக்கு அழகு கிடையாது. ஒரு நீதிமான்னா அவருக்கு யாரா இருந்தாலும் சரி, நமக்கு பிடிச்சவங்கள பிடிக்காதவங்க நம்ம தேடி வந்துட்டா அவங்க உபசரிப்பாங்க, நல்ல சந்தோஷமா உபசரிப்பாங்க. அவங்க தான் உண்மையான நீதிமான். இல்லைன்னா அவங்க நீதிமான் கிடையாது, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லர். அதனால ஒரு நீதிமான்னா நம்முடைய வீட்டுக்கு வரவங்க நம்ம தேடி வந்திருக்காங்க, அவங்க நினைச்சு சந்தோஷமா. ஒருவேளை பிடிக்காத மாமியார கூட இருக்கலாம், பிடிக்காத மாமியார், பிடிக்காத நாத்தனார், பிடிக்காத சம்பந்தி, யாரா இருந்தாங்க நம்ம தேடி வந்திருக்காங்க. நாம அவங்களை தேடி போகல, ஆனா நம்ம தேடி வந்திருக்காங்கல்ல, அதுவே பெரிய விஷயம் தானே. நம்மளை பிடிக்காத சம்பந்தியோ, நம்மளை பிடிக்காத மாமியாரோ, நம்ம பிடிக்காத நாத்தனாரோ, நம்மளை பிடிக்காத குழந்தைனா இருந்தாலும் அவன் தேடி வந்திருக்கு யார? நம்மை. நாம அவங்களை தேடி போகல, அவர்கள் நம்ம தேடி வந்திருக்கிறதுனால நாம தான் அவங்கள சந்தோஷமா வரவேற்று சந்தோஷமா அவங்களை உபதேசி அப்படி நீங்க அனுப்பினீங்கன்னா நீங்க தான் நீதிமான். அதே போல உங்களை தேடி ஆசீர்வாதங்களும் தானா வரும். அது இல்லைன்னா நம்ம என்னதான் ஜெபம்னாலும் சரி, விழுந்து விழுந்து ஜெபம்னாலும் சரி, இல்ல அழுது ஜெபம்னாலும் சரி, பதிலே கிடைக்காது. அதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது.
அல்லேலூயா. இந்த லோத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு நல்ல குணம் இருந்துச்சு. நமக்கு அப்படி இருக்கா? யோசிச்சு பாருங்க. ஒருவேளை இல்லைன்னா அது கேளு. நானா இருந்தாலும் சரி, எனக்கும் அப்படிதான் சொல்றேன். நம்ம வீட்டுக்கு யார் வந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, அப்படிப்பட்ட ஒரு குணத்துல தான் நம்ம வாழணும். அல்லேலூயா. நம்ம வீட்டுக்கு நம்முடைய சொந்தங்கள், நமக்கு சொந்தங்கள் இருக்காங்க. இல்லாம யாருக்குமே சொந்தங்கள் இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. ஏதோ ஒரு வழியில சொந்தம் இருப்பாங்க. அப்ப சொந்தக்காரங்க நம்ம தேடி வராங்களா, அவங்க நல்லபடியா நம்மகிட்ட இருக்கோ இல்லையோ, இருக்கிறத கடனை வாங்கலாம் உபசரிக்க சொல்லுங்க. நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு உபசரிப்போம். நீங்க கடனை வாங்கி உபசரிக்க நான் சொல்லல. நீங்க கடனை வாங்கி செலவு பண்ணாதான் அது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல வரல. நீங்க கடனை வாங்க வேண்டாம். ஆனா உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வைத்து சந்தோஷமா அவங்க வரவேற்றுங்க. வரவேற்புக்கு அவங்க கொடுங்க. அதே போல அவங்க நல்லா உங்கள்ட்ட என்ன இருக்கோ அதை கொடுத்து சந்தோஷப்படுங்க. இவங்க ஏன் வந்தாங்க, இப்ப எதுக்கு வந்தாங்க அப்படின்னா நம்ம முகசெழிப்பு நமக்கு இருக்கக்கூடாது. இன்னைக்கு அந்த முகசெழிப்பு தானா நமக்கு வருது. நமக்கு பிடிக்க நம்ம சொந்தக்காரங்க தான், பிடிக்காதவங்க தான், ஆனா வருவாங்க. அவங்க தூரத்துல வருவ பாத்துக்கிட்டா இன்னைக்கு வந்துட்டாயா நம்ம வீட்டுக்கு, உங்க வீட்டுக்கு வந்துட்டாயா, ஒரு முகசெழிப்பு தானா வந்து. அப்ப எப்படி நமக்கு ஆசீர்வாதம் வரும்? வராது. இது உண்மை. பரலோகம் அங்கீகரிக்காது. ஆண்டவர் சும்மா கிடையாது. ஆண்டவர் போல யாருமே கிடையாது. ஆண்டவர் அவ்வளவு நல்ல குணம் படைத்தவர். நீங்கள் நான் அந்நியர். இன்னைக்கு நம்மளை எப்படி உபசரிக்கார் தெரியுமா? ஆண்டவர் நல்லா கொடுக்கிறார். என்ன பார்த்து நான் சொல்லுவேன், எனக்கு ஆண்டவர் நல்லா கொடுக்கிறார். நல்லா என்ன செய்ய, நல்லா என்ன பார்த்துக் கொள்ளுகிறார். எனக்கு என்னென்ன தேவையோ எல்லா தேவையும் ஆண்டவர் எனக்கு சரியாக அந்தந்த நேரத்துல சரியா கொடுக்கிறார். முன்கூட்டி தராரா இல்லையோ, ஆனா அந்தந்த நேரத்துல எந்தெந்த சூழ்நிலை எனக்கு சரியானது கொடுத்து கொடுக்கிறார். எனக்கு ஆண்டவர் கரெக்டா செஞ்சுட்டு இருக்கிறார். அதே போல உங்களுக்கு செய்வார்கள் நான் நம்புறேன். ஆனா ஆண்டவர் உங்களையும் நல்லா உபசரிக்கிறார், என்னையும் உபசரிக்கிறார். அப்ப ஆண்டவர் பிள்ளைகளா இருக்கிற நான் மாத்திரம் ஏன் உபசரிக்கிறோம்? நம்ம வீட்டை நம்ம தேடி வராங்க, நம்ம வீட்டை தேடி வராங்க. நாம அவங்களை தேடி போகல. நாம தேடி போனா அது வேற மாதிரி போயிடும். ஆனா நம்ம தேடிதான் வராங்க. ஒருவேளை காலி ஆவதுக்கு வராங்களோ, காலி ஆவா எதுக்கு வர நமக்கு வேண்டாம். ஆனா அவங்க தேடி வந்து யாருக்கு எதுக்கு வந்து வராங்க? நம்மை தேடி வராங்க, நம்ம வீட்டுக்கு வராங்க. அதனால நம்ம நினைச்சோம் அவங்க நல்லபடியாக கவனிச்சு அவங்க இருக்கிற வரைக்கும் 1 நாள் இருப்பாங்க, 2 நாள் இருப்பாங்க, 3 நாள் இருப்பாங்க. அவ்வளவுதான். விருந்து மருந்து 3 நாள் தான். நீங்களே நான் உங்களே சொல்றேன், ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு போறீங்களா, 1 நாள் இருக்கா, 2 நாள் இருக்கு, அதுக்கு மேல இருக்காங்க வந்துருங்க. 3 நாளைக்கு மேல போயிட்டீங்கன்னா உங்களை அனுப்பிச்சுவாங்க, திட்ட ஆரம்பிச்சுவாங்க. வேண்டாம். அதனால அப்படி பிகு பண்ணணும். அதாவது நான் போறேன், நான் கிளம்புறேன், டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன், அந்த மாதிரி இருக்கணும். இல்ல நான் 10 நாளாங்கதான் இருப்பேன்னா ஒரு நாள் கசப்பு வந்துடும். அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஒரு வீட்டுக்கு போறீங்களா, ஒரு சொந்தத்தை தேடி போறீங்களா, 1 நாள் இருக்கு, 2 நாள் இருக்கு, 2 நாள் 3 நாள் இருக்கு, அதுக்கு மேல இருக்காதுங்க. உங்க வீட்டை பார்த்து வந்துருங்க. அதான் உங்களுக்கு மரியாதை. அதனால நமக்கு என்ன சொந்தங்கள் வந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில நம்ம நினைச்சிடும் பண்ற சொந்தங்கள் நம்ம தேடி வர்றதுனால நாம அவங்க நினைச்சிடும் நல்லபடியாக உபசரிச்சு நம்மகிட்ட இருக்கிறத கொண்டு நல்லா உபசரிச்சு அப்படி வாழ்றதுதான் ஒரு நீதிமானுடைய குணம். இந்த நீதிமானுடைய குணத்தை நாம் நினைச்சுவோம் கேட்போம். அல்லேலூயா. யாருக்குமே இங்க கவனம் இல்லை, எல்லாருக்குமே கவனம் இல்லை, எங்கேயோ இருக்கு. நம்ம ஒண்ணும் சாதிக்க போறது இல்லை. இதை விட என்ன சாதிக்க போறோம்? தேவனுடைய வார்த்தைக்கு இல்லாம வேற என்னத்தை நம்ம சாதிக்க போறோம்? கவனமே கிடையாது. சர்ச்சுக்குள்ள இருந்து வசனம் கேட்போம், இந்த எண்ணமே யாருக்கு இல்லை. அல்லேலூயா. கவனம் உள்ள அங்க இருக்கணும், வசனத்துல இருக்கணும். வசனம் தான் நமக்கு விடுதலை. நமக்கு வேற எதுவும் நமக்கு விடுதலை தராது. ஏன் கவனமா சிதறடிக்க பொழுது தெரியல. கவனத்தை சிதறடிக்காதீங்க தயவு செய்து. உங்க ஆசீர்வாதத்தை நான் சொல்றேன், எனக்கு ஒண்ணு இல்லை. என்னுடைய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தந்துட்டே இருக்காரு. நீங்க கவனிச்சா உங்க ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தரப்படுறாங்க. அதனால தேவ ஜனமா இருக்கிற நாம், ஒரு நீதிமான் நாம், நம்ம வீட்டுக்கு நம்மளை தேடி வருவதை நல்லபடியாக உபசரித்து சந்தோஷமா உபசரித்து அனுப்புவர்கள் தான் நல்ல ஒரு நீதிமான். அல்லேலூயா. அதனால தேவ ஜனமா இருக்கிற நாம் நீதிமானாய் நாம் காணப்படுவோம். அதே போல இன்னும் நிறைய இருக்கு, சொல்லுக்கு டைம் இல்லை. முடிந்தால் அடுத்த வாரம் நாம் பார்ப்போம். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் நம்ம வீட்டுக்கு யார் தேடி வந்தாலும் நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்களை தேடி உங்களை ஒருவேளை பிடிக்காத சொந்தமா கூட இருக்கலாம்.
உங்களை தேடி வந்தாங்கன்னு நினைச்சீங்க, உங்களால முடிஞ்ச அளவுக்கு நல்லா சந்தோஷமா அவங்க நினைச்சீங்க உபசரம் பண்ணி அனுப்புங்க. கஷ்டப்பட்டு அனுப்பாது, மன கஷ்டத்தோட செய்யாது. அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க. உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும்னா நீங்க சந்தோஷமா கொடுங்க. உங்களுக்கு ஒரு 10 ரூபா இருக்கா, அந்த 10 ரூபாவை கொண்டு அவங்களுக்கு என்ன தெரிஞ்சாங்க அதை செய்யுங்க. அவங்க அதுக்கு மேல அவங்க தெரிஞ்சா அது அவங்க இஷ்டம். நமக்கு தெரியும், நம்ம கஷ்டப்படாம இஷ்டப்பட்டு தான் செஞ்சது நமக்கு தெரியும்ல. அப்படி உபசரணை பண்ணி அனுப்புங்க. அவங்க போய் என்ன குறை சொன்னா சொல்லிட்டு போறாங்க, அது அவங்களுக்கு புரியுது. ஆனா நாம சரியா இருந்து நாம இடத்துல என்ன இருக்கிறதோ அதை கொண்டு நாம் கொடுத்து அப்படியே உபசரித்து இருக்கும் பொழுது நாம் தான் நீதிமான். அல்லேலூயா. நீதிமானா இருந்தா நம்முடைய வாழ்க்கையில நம்ம வாழ்க்கை யாருமே அழிக்க முடியாது. நம்முடைய உயரத்தை, நம்முடைய ஆசீர்வாதத்தை யாருமே தடுக்க முடியாது. அதனால லோத்துவையும் அவருடைய குடும்பத்தையும் காப்பாற்றின ஆண்டவர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் காப்பாற்றுவார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் சொல்றோம், ஆண்டவரே நீதிமானாய் ஒருவேளை நான் இல்லாவிட்டான் என்னை மன்னித்துக் கொண்டு. இந்த லோத்துவை போல நல்ல உபசரிக்கிற ஒரு குணம் எனக்கு என்னுடைய தேடி வருகிறவர்களை, என்னுடைய வீட்டுக்கு தேடி வருகிறவர்களை நான் உபசரிக்கும்படி எனக்கு கிருபை செய்யும். அப்பா, நான் மனம் கசந்து உபசரிக்க கூடாது, கஷ்டப்பட்டு நான் உபசரிக்க கூடாது, இஷ்டப்பட்டு நான் உபசரிக்கிறேன். அப்பா, சந்தோஷமாய் உபசரிக்க எனக்கு கிருபை தான். அப்படிப்பட்ட குணம் எனக்கு வரல, இதுவரைக்கும் வரல, இனி எனக்கு கொடுங்கப்பா என்று சொல்லி எல்லாரும் கேளுங்க. வாயை திறந்து கேளுங்க. நீங்கள் நான் நீதிமானா இருக்கும் பொழுது இந்த பூமியில நம்முடைய ஆசீர்வாதத்தை யாரும் கெடுக்க முடியாது. அதே போல நீங்கள் நானும் அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள நிச்சயமாகவே பிரவேசிப்போம். ஒப்பு கொடுங்க. நிச்சயமா நீங்க வேலை செய்தீங்களா, அந்த வேலையில உங்களுக்கு உயர்வு கிடைக்கும். நிச்சயமா நீங்க எந்த காரியத்துக்காக ஜெபித்துக் கொண்டீங்களோ அந்த ஜெபத்துக்கு நிச்சயமாக பதில் கிடைக்கும். ஒப்பு கொடுங்க. நிச்சயமா உங்களையும் உங்க குடும்பத்தையும் கர்த்தர் காப்பாற்றுவார். உங்களையும் உங்க பிள்ளைகளையும் கர்த்தர் காப்பாற்றுவார். நிச்சயமாய் இதுவரைக்கும் காப்பாற்றின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இனியும் உங்களையும் உங்க பிள்ளைகளையும் கைவிடவே மாட்டார். நிச்சயமாகவே இன்னும் காப்பாற்றுவார். ஒப்பு கொடுங்க. இயேசுவே நான் நீதிமானாய் இந்த பூமியில இருக்கிற கடைசி வெளிப்படுது வரைக்கும் நான் நீதிமானாய் இருக்க எனக்கு கிருபை செய்யும். உடைய கரத்தில் எங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அந்த இருக்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராக தனித்தனியாக ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, என்னையும் ஒப்பு கொடுக்கிறாங்க, இந்த அடிமையை ஒப்பு கொடுக்கிறாங்க. அப்பா இயேசுவே, நாங்கள் ஆண்டவரே உண்மையா இருக்க, நீதிமானா இருக்க, இந்த பூமியில இருந்து நாம் மரிக்கும் பொழுது நீதிமானாதான் மரிக்க வேண்டும். ஆண்டவரே, ஒரு துன்மார்க்கனாய் நாங்கள் மரிக்க கூடாது, நீதிமானாய் மரிக்க எங்களுக்கு கிருபை செய்யும். உங்களுடைய நாம மாத்திரம் ஆசீர்வதியும் பாதுகாத்துக் கொள்ளும். பெரிய காரியங்கள் செய்யும். அந்த இருக்கிற ஒவ்வொரு பேர்